சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அகலகில்லேன் இறையுமென்ற அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரிலமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கு இடமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி கருட புராணம் 3வது பாகம் சொல்ல தலைப்படுகிறேன். ஜீவாத்மா இறந்த பிறகு 1 ஆண்டு காலம் நடத்தி செல்லப்படுகிறது யம பாதையிலே என்று சொன்னேன். வழியிலே 16 பட்டணங்கள் இருக்கின்றனவாம். பாதை நெடுக துன்பம், சுடுமணல், கூர்மையான முள் போன்ற இலைகள் உள்ள மரங்கள், குடிக்க தண்ணீர் கிடைக்காது, கூட்டி கொண்டு போகக்கூடிய யமபடர்கள் அடி உதை கொடுத்து துன்பப்படுத்தி கொண்டு போவார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஜீவாத்மா இந்த ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் பண்ணாமல் விட்டுட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சத்தம் போட்டு புலம்புமா. ஐயோ, நான் கோவில் வாசலில் இருந்த செருப்பை திருட்டினேனே, அர்ச்சகர் தட்டில் ஒரு 4 நாள் கூட போட மாட்டேனே, யாகம் பண்ண சொல்லி பிராமணர்களை கூப்பிட்டு சம்பாவனை ஏமாற்றுவேனே, பெண்களை கெடுத்தேனே, லஞ்சம் வாங்கினேனே, திருடினேனே, பொய் சொன்னேனே, ஆன்மீக சொற்பொழிவு கிழக்க நடந்தால் அதை விட்டுட்டு நான் மேற்க போயிடுவேன், இப்படியெல்லாம் தப்பு பண்ணினேன், கோயில் குளங்களை புறக்கணித்தேன், புண்ணிய காரியங்கள் பண்ணவில்லை என்று வருத்தப்படுவானாம். அதை ரொம்ப விஸ்தாரமாக பெருமாள் சொல்கிறார். அது எப்படி இவர்களுக்கெல்லாம் தெரியுது? யமன் அங்கேருந்து பார்க்குறானா, நரகத்திலிருந்து பைனாக்குலர் வச்சு பார்க்குறானா அப்படின்னு கேட்டால், அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும்படியாக பெருமாள் என்ன சொல்கிறார்? சிரவணர்கள், சிரவணிகள் என்று சில தேவர்கள் இருக்கிறார்கள். சிரவணர்கள் ஆண்பால், சிரவணிகள் பெண்பால். இவர்கள் யமனுடைய உதவியாளாகிய சித்திரகுப்தனுக்கு இந்த பூவுலகிலே யார் யார் எந்த சமயத்திலே என்ன காரியம் செய்கிறார்கள் என்பதை தெரிவித்து கொண்டே இருப்பார்களாம். சிரவணர்னு ஏன் பேர் வந்ததுன்னா, ரொம்ப தூரத்தில் இருந்து கூட அவங்களால கேட்க முடியும், பார்க்க முடியும். அப்போது நாம் நீருக்கடியில் இருந்து கொண்டு தவறு செய்தாலும், அண்டர் கிரவுண்டில் இருந்து தவறு செய்தாலும், வானத்தில் விமானத்திலே தவறு செய்தாலும் அவர்கள் கவனத்திலிருந்து தப்ப முடியாது. மனிதர்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் அவர்களுக்கு தெரிகின்றன. பேசக்கூடிய பேச்சுக்கள், செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றையும் கவனிக்கிறார்கள். அதை சித்திரகுப்தன் ஒரு பெரிய லெஜரில் என்டர் பண்ணுறாரு, எழுதுகிறாருன்னு வேற சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு கணக்கு கூட தப்பாக போகிறதில்ல. செத்தவன் யமலோகத்திலே போய் நிற்கிற போது யமன் சித்திரகுப்தனை கேட்குறான், இவனுடைய கணக்கு என்ன அப்படின்னு. அவன் டக்குன்னு அந்த பேஜை புரட்டி என்னென்ன நல்ல காரியம் பண்ணியிருக்கான், என்னென்ன கெட்ட காரியம் பண்ணியிருக்கான் அப்படின்னு க்ளீனாக சொல்லிவிடுவான். 10 பைசா தானம் பண்ணாலும் அதை சொல்லிவிடுவான். 8 அணா திருடி இருந்தாலும் அதையும் சொல்லிடுவான். இவன் அந்த ஆத்மாவுக்கு ஆச்சரியமாக இருக்குமா, இது என்னடா இது, இவ்வளவு தூரம் நம்ம பக்கத்திலேயே இருந்து கவனித்த மாதிரி சொல்கிறாங்களே, எப்படி இவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது என்று ஆச்சரியப்படுவார்களாம். இந்த இடத்துல பெருமாள் ஒன்று சொல்கிறார். சாப்டர் 19 9வது ஸ்லோகத்தில், சுக்ருதினம் திருஷ்டுவா ஸ்தானாத்து செலுத்தி. இந்த யமன் என்ன பண்ணுவானா, இந்த மாதிரி கொண்டு வரப்பட்ட ஆத்மாக்களில் நல்லவர்கள், ஞானிகள் வந்தால் உடனே சிம்மாசனத்தை விட்டு எழுந்திரிச்சு மரியாதை கொடுப்பானா. யமனை பாவிகள் பார்த்தா தான் பயங்கரமாக இருக்குமா. கண்ணங்கரையர்னு முறுக்கு மீசை வச்சுக்கிட்டு எருமைக்கடா மேலே உட்காந்துக்கிட்டு பார்க்க கோரமாக இருப்பானான். ஆனால் ஞானிகளுக்கும் நல்லவர்களுக்கும் அவன் ரம்மியமாக காட்சி கொடுப்பானான். அதே யமபட்டினம் ரொம்ப பார்வைக்கு உல்லாசமாக இருக்குமா.
இந்த ஒரு வருஷம் நடந்து போகிற யம பாதையானது பெருமாள் சொல்கிறாரு, நல்லவர்கள் கெட்டவர்கள் 2 குரூப்புக்கும் ஒரே பாதைன்னு நினைக்காத. தானம் செய்தவர்களுக்கு தனி பாதை இருக்குது. அது சோலைகள் நிறைந்த பாதை, கனிகள் நிறைந்த பாதை, நீர்நிலைகள் நிறைந்த பாதை. அங்கே துன்பமே இல்லை, பிக்னிக் போன மாதிரி இருக்குமா. அது நல்லவர்கள் போகும் பாதை. அதை தான் சொல்கிறாரு, தானேன சுலபக யமமார்க்க. தானம் செய்கிற பண்பு உள்ளவர்களுக்கு அந்த பாதையானது சுகமாக இருக்குமா. ஆங்காங்கே இவர் தானத்தை ரொம்ப வலியுறுத்துகிறார். ஒரு கைப்பிடி அரிசி போட்டால் கூட அது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் யமலோகத்தில் என்று சொல்கிறார். தானம் பண்ணுவது பெரும் புண்ணியம் என்று அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார், இதில் கருடாழ்வாரும் பெருமாளும் தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த டிஸ்கஷனில் பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகின்றன. ஒன்று, பெருமாள் சொல்லிக்கிட்டு வர்றபோதே திடீர்னு கருடாழ்வார் ஒரு குறுக்கு கேள்வி போடுவார். உடனே அவர் டாபிக் மாற்றுவார், அப்புறம் திரும்ப இந்த டாபிக் வருவாங்க. அப்படி அப்போது அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு கருத்து சொல்கிறார், கிருதயுகத்திலே மொத்தம் 4 யுகங்கள் இருக்கு இல்லையா. கிருதயுகம் என்ற சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த கிருதயுகத்தில் யாருமே ஆவியாக அலையிறதில்லைன்னு சொல்கிறார். கிருதயுகத்தில் மக்கள் தர்மிஷ்டர்களாக இருந்தார்கள். அதனால் இறந்தவர்கள் பிரேதங்களாக ஆவிகளாக அலைந்து கொண்டிருந்தார்கள்ங்கிற பேச்சே இல்லை. கிருதயுகத்தில் ஆவிகள்னு சொன்னால் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறார். கலியுகத்தில் தான் இந்த ஆவிகள் கூட்டமெல்லாம். ஏன்னா மனிதன் தர்மத்தை விட்டான், அப்போது இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அப்போது இந்த முன்னோர்களுடைய ஆவிகள் ரொம்ப சபிக்கிற போது, அதாவது தங்களுக்கு செய்ய வேண்டிய சிராதம் தர்ப்பணம் செய்யலைங்கிற போது அவர்கள் சபிக்கிறார்களாம். இப்போது ஒருத்தர் இறந்த பிறகு 1 வருஷ காலத்துக்கு அவங்களுக்கு போய் புண்ணியம் சேரட்டும்னு சொல்லி தான தர்மங்கள் பண்ணினா என்ன ஆகுது? அவங்க கஷ்டமான பாதையில் போகாமல் சுகமான பாதையில் போகிறாங்க. அவங்க புறக்கணிக்கப்பட்டால் அவங்க கஷ்டமான பாதையில் போகிறாங்க. அப்போது அவங்க சபிக்கிற போது என்ன ஆகுதான், இங்கே பூமியில் இருக்கிறவர்களுக்கு நாத்திகம் தோன்றுகிறதுன்னு சொல்கிறார். அதாவது கடவுளே இல்லை, கடவுள் நம்பிக்கை பொய், சாஸ்திரங்கள் எல்லாம் கேலிக்குரியவை, அவை கிறுக்குத்தனமாக எழுதப்பட்டவை என்கிற ஒரு அறிவு கொடுக்கப்படுகிறதான் முன்னோர்களுடைய சாபத்தினாலே. அப்போது நாத்திகம் பேசுகிறவர்கள் பெரும் பாவத்தை அப்படி தேடிக்கொள்கிறார்கள் என்று சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார், உங்களுக்கு ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன கனவு அப்படின்னா, இந்த காசி, ராமேஸ்வரம், கயா சேத்திரம், இந்த மாதிரி ஒரு புண்ணிய சேத்திரத்துக்கு நீங்கள் போயிருக்கிற மாதிரி ஒரு கனவு. அந்த புண்ணிய சேத்திரத்தில் நீங்கள் ஒரு சம்பக மரமோ அல்லது மாம்பழங்கள் பழுத்து குலுங்கும் மாமரமோ அல்லது ஒரு பிராமணரோ அல்லது ஒரு காளை மாடோ அந்த ஊரில் இருப்பதாக நீங்கள் கனவிலே பார்த்தால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்கள் குடும்பத்தில் உங்கள் தாயோ தந்தையோ தாத்தாவோ பாட்டியோ முத்தாத்தாவோ இல்லை முன்னோர்களோ யாரோ ரொம்ப ஆவியாக அலைஞ்சு கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம்
அந்த கனவுக்கு அதுதான் அர்த்தம். இந்த கனவு பார்த்தவன் உடனடியாக இந்த புரோகிதர்களை சந்தித்து பணச்செலவை பொருட்படுத்தாமல் அந்த ஆத்மா சாந்தி அடைவதற்குரிய சடங்குகள் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்துல கனவின் பலன் ஒன்று சொல்கிறார். சாதாரணமாக மாமரம் மாம்பழமெல்லாம் பார்த்தா நல்லதுன்னு சுப்ன பிரகாசிக்கையில் போட்டிருக்கு. ஆனால் அதுவே நீங்கள் ஒரு புண்ணிய கஷேத்திரத்தில் இருக்கிறதாக பார்த்தீங்கன்னா அது கெட்ட பலன். அது எச்சரிக்கை. அந்த மாதிரி கனவுகளை புறக்கணிக்காதீங்கன்னு சொல்கிறேன். அடுத்து இந்த பிள்ளைகள் ஏன் அப்படி பெரியோர்களை புறக்கணித்தா பெரியவங்களுக்கு தண்டனை ஆகுது? இப்போது இறந்து போனவன் யமபாதையிலே போகும்போது பிள்ளைகள் சிராதம் தர்ப்பணம் பண்ணினால் அவங்களுக்கு அது சுகமாகுது, பண்ணலைன்னா அது துன்பமாகுதுன்னு சொல்கிறீங்க. இப்போது பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க பண்ணுற ஒரு காரியம் இவங்களை ஏன் பாதிக்கணும் என்று ஒரு கேள்வியை எழுப்பி உண்டு. அதுக்கு பெருமாள் சொல்கிறாரு, குழந்தைகள் நல்லவர்களாக பிறப்பதும் குழந்தைகள் கெட்டவர்களாக பிறப்பதும் எதனாலே? பெற்றோர்களுடைய வாழ்க்கை முறையினாலே. பெற்றோர்கள் அதர்ம ஜீவியம் ஜீவித்தாலோ அல்லது அவர்கள் உடலுறவு கொள்ளும்போது நல்ல எண்ணம் இல்லாதவர்களாக இருந்தாலோ அப்படி பிள்ளைகள் பிறக்கின்றன. அப்போ அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தான் அது தண்டனை. அதனால தான் பிள்ளைகள் செய்கிற காரியம் பெற்றோர்களை பாதிக்குதுன்னு சொல்கிறேன்றார். சாப்டர் 25. நான் சாப்டர்னு சொல்கிறது கருட புராணம் பிரேத காண்டத்தில் தான் இதெல்லாம் சொல்லியிருக்கு. மற்ற 2 காண்டத்திலையும் இல்லை. இந்த பிரேத காண்டத்தில் சாப்டர் 25 27, 28 இந்த 2 ஸ்லோகங்களில் சொல்கிறார். யா யஸ்ய பிரகிருதி பூர்வம் சுக்ர சோனித சங்கமே சா தேன பாவயோகேன புத்திராக சத்கர்மகாரிணக. நல்ல அன்போடு கணவனும் மனைவியும் இணையும் போது நல்ல பிள்ளைகள் தான் பிறக்கும். மிதமிஞ்சின அசைவ உணவுகளை தின்று ரஜோகுணத்தை தூண்டிவிடக்கூடிய உணவுகளை தின்று அது மாதிரி காட்சிகளை பார்த்து நீங்கள் புணர்ச்சியில் ஈடுபடும் போது உங்களுக்கு துஷ்டத்தனமான பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அவர்கள்ட்ட போய் நீ அப்பாவுக்கு கர்மம் செய்ய, உங்கள் அம்மாவுக்கு சிராதம் கொடுன்னா கொடுக்க மாட்டான். அப்போது ஆண்டவன் லிங்க் அப்படி வச்சுருக்கான். நடுராத்திரி இருட்டில் வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு சம்பவத்துக்கும் பின்னால் ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து ஆளாகி இந்த ஆத்மா செத்து யமலோகம் போகிற போது நடக்கிற ஒரு சம்பவத்துக்கும் எப்படி லிங்க் வச்சுருக்கான் பாருங்கள். அப்போ இளைய தலைமுறை என்பது முதிய தலைமுறையினுடைய நடவடிக்கைகளால் உருவாக்கப்படுகிறது என்பதை அங்கே சொல்கிறார். இப்போ இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் இளைய தலைமுறை ரொம்பவும் சிற்றின்ப பிரியர்களாக, பெரியவர்கள் சொல் கேட்காதவர்களாக, தர்மத்துக்கு விரோதமாக போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக அல்லது 50-60 ஆண்டுகளாக முதிய தலைமுறை அதிகமாக இந்த சினிமா, சிற்றின்பம், இந்த மாதிரி லோகாயுதமான ஒரு எண்ணங்களுக்கு அடிமையானதுனாலே பிறந்த அடுத்த தலைமுறை இப்படி இருக்குது. இப்போது இவங்க இந்த மாதிரி வாழ்கிற வாழ்க்கைக்கு அவங்களுக்கு பிறக்கிற அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமாக இருக்கும். இப்படி தான் மேல்நாடுகள் கெட்டு போனது. இங்கே நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கு சாஸ்திரங்கள் இருக்கின்றன, அங்கே அவர்களுக்கு ஒன்றும் இல்லை. அதனால தான் அப்படி ஆகிப்போச்சு. அப்புறம் சொல்கிறார் 25வது சாப்டரில் 4வது ஸ்லோகத்தில் அபார்ஷன்னு சொல்கிறோம் இல்லையா, கருச்சிதைவு. வயிற்றில் குழந்தை வளரும்போது அது இறந்து போகுது அப்படின்னா
அதுக்கு நீங்கள் ஒன்றும் சாந்தி சடங்கு செய்ய வேண்டியதில்லைங்கிற. பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இறந்து போன குழந்தைக்கு நீங்கள் ஒன்றும் சடங்கு செய்ய வேண்டியதில்லை. கர்ப்பே நஷ்டே கிரியா நாஸ்தி. கர்ப்பத்தில் ஏற்படுற உயிரிழப்புக்கு நீங்கள் சாந்தி கர்மம் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. அதாவது என்னென்னா, பெருமாள் ரொம்பவும் ஒரு லிபரலாக இருக்கார். பயங்கரமான ஒரு கடுபிடி வாத்தியார் மாதிரி இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, மனிதர்கள் பலவீனங்களுக்கு உட்பட்டவர்கள், சூழ்நிலைகளுக்கு உட்பட்டவர்கள், சில நெருக்கடிகளில் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்லாம் அவர் சிந்திக்கிறார். சரி, ஒரு குழந்தை பிறந்துடுது. பிறந்த உடனே ஒரு 1 or 2 days கொஞ்ச நாளில் இறந்து போச்சுன்னா, அந்த குழந்தையினுடைய உயிர் சாந்தி அடைவதற்கு, அது நற்கதி அடைவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வீதியில் உள்ள அக்கம்பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கு, சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு பாலோ பாயசமோ தானம் மாதிரி கொடுக்க வேண்டும். இல்லை பால் பாயசமே கொடுக்கலாம். அவர்களுக்கு கூப்பிட்டு ஒரு அன்பளிப்பு மாதிரி குடிக்க கொடுத்தீங்கன்னா அந்த இறந்து போன குழந்தை ஆத்மா சாந்தி அடைகிறது. என்ன காரணம்னா, அந்த குழந்தைக்கு கபடம் தெரியாது, அதுக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது, புண்ணியம்னா என்னன்னு தெரியாது. இப்போது அந்த குழந்தைய நீ இன்னும் தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி யமலோகத்தில் தண்டிக்கிறதுக்கு காரணம் இல்லை. அப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு சாந்தி மிக எளிதாக ஏற்பட்டு விடுகிறது. இதுபோன்ற சின்ன குழந்தைகளுக்கு பால் பாயசம் கொடுத்தா அது சாந்தி ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. 2 வயதுக்கு உள்ளே சிசு இறந்து போனால் அதை எரிக்கக்கூடாது, அதை புதைக்கணும். 2 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளை தான் எரிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த குழந்தைக்கு பேர் அவர் கொடுக்குற போது என்ன சொல்கிறார், 4 மாதம் வரை ஒரு குழந்தை சிசு என்று அழைக்கப்படுகிறது. பிறந்த பிறகு 4 மாதம் வரை அதுக்கு சிசுன்னு பேர். அதன் பிறகு 1.5 வயசு வரை அதற்கு பாலன்னு பெயர். அதுக்கு பிறகு 5 வயசு வரை அதுக்கு குமாரன்னு பேர். அதுக்கு பிறகு 16 வயசு வரை கிஷோரன்னு பேர். அதற்கு பிறகு 16 வயசுக்கு மேலே அது ஆண் குழந்தையாக இருந்தால் ஆம்பளை, பெண்ணாக இருந்தால் பெண்மகள், அது முழு வளர்ச்சி அடைந்தவர்களாக கருதப்படுவார்கள். இப்போ இன்றைக்கி சட்டப்படி 18 வயசு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓட்டு போடுற வயசு 21 வயசு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் சாஸ்திர கண்ணோட்டத்தில் 16 தாண்டிட்டாலே ஃபுல் க்ரோன் அடல்ட் அப்படின்னு ஆயிடுது. இப்போது 4 மாத குழந்தை இருந்தால் என்ன பண்ணணும், 1.5 வயசு குழந்தை இருந்தால் என்ன பண்ணணும், 5 வயசு குழந்தை இருந்தால் என்ன பண்ணணும், 16 வயசுக்கு உட்பட்ட குழந்தை இருந்தால் என்ன பண்ணணும் என்கிற சட்டங்கள் நிறைய விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். அதை நீங்கள் தேவை ஏற்படுகிறவர்கள் புரோகிதரை கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ்லேருந்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த பெங்களூர், நியூ டெல்லி, அப்புறம் பாம்பே, இந்த மாதிரி ஊர்களிலிருந்து எங்களுக்கு புரோகிதர் கிடைக்கல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு. புரோகிதர்கள் பாரம்பரியமான ஊர்கள் இன்னும் இருக்காங்க. உங்களுக்கு வைஷ்ணவ பாரம்பரியமாக இந்த சடங்குகள் செய்யணுன்னா ஸ்ரீரங்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க. மற்றபடி காஞ்சிபுரம், தஞ்சாவூர், கும்பகோணம், மதுரை, திருச்சி, இந்த மாதிரி இடங்களில் இன்னும் பாரம்பரியமான வாத்தியார் பிராமணங்க இருக்கிறாங்க. வர வர அவர்கள் குறைந்து போவதற்கு காரணம் நாம தான். அவர்களுக்கு போதிய சம்பாவனை நம்ம கொடுக்கறதில்ல. இன்னும் பல பேர் புரோகிதர் என்னத்துக்கு, சிராத்தம் என்னத்துக்கு, தர்ப்பணம் என்னத்துக்கு அப்படின்னு புறக்கணிச்சிடுறோம்.
அப்போ அவர்களுக்கு அந்த தொழில் நசித்து போகும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த தொழிலுக்கு நம்ம பிள்ளைகள் வர வேண்டாம், அவங்க வேறு படிப்பு படித்து வேறு தொழிலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ பரம்பரையாக புரோகிதம் பார்த்த வாத்தியார் பிராமணங்க குடும்பத்திலேயே அந்த தொழிலை அவங்க கைவிடும்படியாக மக்கள் புறக்கணித்தார்கள். அவங்களுக்கெல்லாம் நம்ம தாராளமாக செய்யணும், அவங்கள ஆதரிக்கணும். அப்போ தான் அவங்க வளருவாங்க, அப்போ தான் சடங்குகள் நடக்கும், அப்போ தான் இறந்தவர்கள் சாந்தி அடைவார்கள். எந்த தொழிலுமே நல்லா நடந்தால் தானே சார் அது வளரும். அது டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு நாமே காரணமாக இருந்தால் அவங்க எங்கே கிடைப்பாங்க? அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணணும். அவங்கக்கிட்ட போய் பேரம் பேசக்கூடாது. அவங்க கேட்குற தொகையை கொடுத்துருங்க. எவ்வளவோ செலவு பண்ணுறோம். ஒரு சினிமா டிக்கெட்டை பிளாக்கில் வாங்குறதுக்கு 1000 ரூபா கொடுத்து போய் பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடாதா? அடுத்து, இந்த கர்ப்பத்தில் இருக்கிற போது ஜீவாத்மாவானது தாயின் வயிற்றில் இருந்து கொண்டு தன்னுடைய கடந்த பிறப்புகள் அனைத்தையும் உணருமா. இப்போது ஒருவன் தாய் வயிற்றில் இருக்கிற போது அதுக்கு முன்னால் 100 பிறவி 1000 பிறவி எடுத்துருந்துருப்பான். எல்லாம் வரிசையாக ஞாபகத்துக்கு வருமா. அப்போது அவன் என்ன நினைக்கிறான், எத்தனை தடவை நம்ம தப்பு பண்ணி, எத்தனை தடவை நம்ம தண்டிக்கப்பட்டு மறுபடியும் நம்ம அதே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு புத்தி வரல, இந்த முறையாவது நாம் இனிமே பிறப்பே வேண்டாங்கிற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் என்று முடிவெடுக்குமா. எல்லா ஆத்மாவும் அப்படி தான். இப்போ கொலைகாரனாக வாழ்ந்த பிறப்பு, கொள்ளைக்காரனாக வாழ்ந்த பிறப்பு, கழுதையாக பிறந்த பிறப்பு எல்லாமே ஞாபகத்துக்கு வருமா. அப்போ அப்படியே சினிமா மாதிரி இருக்குமா. அது சாப்டர் 32 65வது ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்கிறார், ஸ்மிருத்துவா ஜன்ம சதானிவை, நூற்றுக்கணக்கான பிறவிகளை அது சிந்தித்து பார்க்கணுமா. இப்போ தான் நாம் ஏடு பார்க்குறவங்க இருக்காங்களா, வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போகலாமா, சீர்காழிக்கு போகலாமா, போன ஜென்மத்தில் நான் யார், எந்த ஊரில் பிறந்திருந்தேன், என்ன கர்மா பண்ணேன் அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டு அலையிறோம். ஆனால் கர்ப்பத்தில் இருக்கிற போது யாருமே ஏடு பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரவருக்கு அவரவருடைய இம்மீடியட்லி ப்ரீவியஸ் பர்த்தும் தெரியும். அதுக்கு முன்னே அவங்க எடுத்த நூற்றுக்கணக்கான பிறவிகளும் வரிசையாக தெரியுமா. அப்போ அவங்க என்ன யோசிப்பாங்க, கடவுள் மேலே நம்ம அனாவசியமாக பழி சொல்கிறோம், நமக்கு என்ன அடி கொடுத்தாலும் புத்தி வர மாட்டேங்குது, ஒவ்வொரு பிறவிலையும் ஆண்டவன் நம்ம போட்டு வறுத்து எடுக்கிறான், திருடாதே பொய் சொல்லாதே, திருடாதே பொய் சொல்லாது, அதை தான் திரும்ப திரும்ப நம்ம செய்கிறோம், நம்ம திருந்த மாட்டேங்கிறோமே என்று வருத்தப்படுவோம். அப்போது இந்த மாதிரி வரிசையாக பிறவிகள் எடுப்பதனாலும் அந்த பிறவிகளினுடைய துன்பங்களினாலும் அப்போது நாம் தண்டிக்கப்படுவதனாலும் ஆத்மாவினுடைய அந்தக்கரணத்துக்குள்ளே, அதாவது சப்கான்ஷியஸ் லெவலில் ஒரு பயம் உண்டாகுது, ஒரு விதமான அச்சம் உண்டாகிறது. படிப்படியாக வருது. அது ஒரே பிறவியில் வர்றதில்லை. நான் இந்த பிறவியில் கொலை பண்ணி அதுக்கு தண்டனையை நான் அனுபவித்தேன்னா மறுபிறவிலேயே நான் திருந்தி ஞானி ஆகிடுறதில்லை. அந்த பழைய சம்ஸ்காரத்தினாலே மறுபடியும் எனக்கு கொலை செய்யத்தான் நாட்டம் போகும். மறுபடி உதைப்பான், மறுபடி பிறப்பேன், மறுபடி கொலை செய்வேன், மறுபடி உதைப்பான். இப்படி பல பிறவிகள் பிறந்து பிறந்து வியாக்கியானத்தில் சொல்லுவாங்க, மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து தோல் மாறி தெரியும் இவனை அப்படின்னு. அத்தனை பிறவிகள் தேவைப்படுது. இந்த ஆத்மாவில் அவ்வளவு அழுக்கு, அவ்வளவு பாவ எண்ணங்கள் அப்படியே செடிமெண்ட் ஆகி போய் கிடக்கு. அது என்ன சோப்பு போட்டு கழுவுறது? அடி உதை தான். பனிஷ்மெண்ட் இஸ் தி ஒன்லி வே. இவனை தண்டிக்கிறது தான் ஒரே வழி. அடி மேல் அடி கொடுத்தா, இப்போ பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்,
ஆசிரியர் முதல்ல ஒரு அடி அடிக்கிறாரு, அப்புறம் 2 அடி, அப்புறம் கை 2லையும் செங்கல் கொடுத்து வெயிலில் நிப்பாட்டுறாரு. நாளாக நாளாக தண்டனைகளை அதிகப்படுத்துகிறாரு. ஒரு ஸ்டேஜில் மிகுதியான தண்டனைகள் வரும்போது அவன் ஒரு படிமானத்துக்கு வந்துடுறான். இப்போ சிறையில் அப்படி தானே, போலீஸ்காரனையே எட்டி உதைக்கிற குற்றவாளிகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு 3rd டிகிரி பனிஷ்மெண்ட்டு கொடுத்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் சாத்துனா அதுக்கப்புறம் அந்த பக்கமே போக மாட்டான் தப்பு பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு படிமானத்துக்கு வரான்ல. ஒரு பேப்பர் இருக்குது, இந்த பேப்பரை இப்படி மடிச்சியா இது மடியாது, இதை விட்டேன்னா பாருங்கள் விரிஞ்சிக்குது. அவன் என்ன பண்ணணும், இதை மடித்து இந்த பக்கத்தில் வச்சு அழுத்தி இப்படியே பண்ணால் ஒரு ஸ்டேஜில் மடிஞ்சிடும். அப்படி போட்டோம்னா மடிஞ்சு கிடக்கும். அது மாதிரி தான் மனுஷனுடைய மனசு. ஒரு தடவை தப்பு பண்ணாதலன்னா இது கேட்காது, சும்மா உதைக்கணும் போட்டு உதவுன்னு உதைக்கிற போது ஒரு ஸ்டேஜுக்கு போய் படிமானத்துக்கு வந்துடும். அது இந்த சண்டி மாட்டுக்கு தடி கட்டி விடுறதுன்னு சொல்லுவாங்க. சில மாடு ஒழுங்காக சொன்ன பேச்சு கேட்காது, ரோட்டில் போகாது. அது கழுத்தில் ஒரு தடி, பெரிய தடி ஒன்று கட்டி விட்ருவாங்க. இது ஃபாஸ்ட்டாக ஓடிச்சுன்னா கால் தடிக்கி விட்டு கீழே விழுந்துடும். அது மாதிரி தான் நிகிரகமும் அனுகிரகத்தின் செயலே அப்படின்னு பெரியவங்க வியாக்கியானத்தில் எழுதுவாங்க. அப்புறம் பெருமாள் சொல்கிறாரு 32வது சாப்டரில் 76வது ஸ்லோகத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறாரு. என்னடா அப்படின்னா, இந்த நரகத்தில் இந்த ஜீவாத்மாக்கள் படுற துன்பங்கள், வாங்குகிற அடி உதை, பொரிக்கஞ்சட்டியில் போட்டு பொரிக்கிறது, வறுக்கஞ்சட்டியில் போட்டு வறுக்கிறது, படுக்க வச்சு ரம்பத்தால் அறுக்கிறது, சாட்டையால் உதைக்கிறது, இது எல்லாத்தையும் சொர்க்கலோகத்திலே தேவர்கள் பார்ப்பாங்களாம். ஏன் பார்க்கட்டுமேங்கிறீங்களா? அதில் என்ன பிரச்சனைன்னா, சொர்க்கங்கிறது என்ன, ரொம்ப அழகான மாளிகைகள், இளமை மாறாத உடம்பு, வியாதியே வராது, பசி எடுக்காது, அழகான பெண்கள், நாட்டியம், நாடகம், சங்கீதம், ஒரே இன்பமான சூழ்நிலை. இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற போது அவங்க கண்ணுக்கு அப்படியே பிரத்யட்சமாக இது தெரியுமா, நரகத்தில் ஊன்னு கத்துறது. அப்போ இவன் எப்படி இது நிம்மதியாக அனுபவிப்பான் சொல்லுங்கள்? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஹோட்டலில் ஒரு டேபிளில் தலைவாழை இலை போட்டு 5 வகையான தொடுகாய்கறிகள் வச்சு பிரமாதமான சாப்பாடு ஒன்று சாப்பிட போகிற நேரத்தில் எதிராப்பில் அதே டேபிளில் ஒருத்தன் உட்காந்து கையெல்லாம் குஷ்டரோகத்தில் அழுகி ஊற்றுது, மூக்கிலேருந்து சளி ஒழுகுது, கண்ணிலேருந்து பூளை இருக்குது, துர்நாற்றம் தாங்க முடியல, அப்படி உட்காந்துருந்தானே உங்களுக்கு சாப்பாடு இறங்குமா? அது மாதிரி சொர்க்கவாசிகள் இன்பம் அனுபவிப்பதற்குரிய சூழ்நிலையை கொடுத்துட்டு அவங்க அந்த நாட்டியம் பார்க்குற போது, அந்த பாட்டு கேட்குற போது, அங்கே இருந்து அவலமான ஒலி, ஐயோ அம்மா எப்போ ஊன்னு கத்துவாங்களாம். பார்த்தா கோரமான தண்டனை, மிதின்னு மிதிக்கிறான், கையை உடைக்கிறான், காலை உடைக்கிறான், கண்ணுக்குள்ளே கம்பியை விட்டு நோண்டுறான், காதுக்குள்ளே குத்துறான், நாக்கு இழுத்து அறுக்கிறான். இவ்வளவையும் பார்க்குறான் இவன் இங்கேருந்து. இவன் எப்படி ஊர்வசியை பார்த்து சந்தோஷமாக இருப்பான் சொல்லுங்கள்? அந்த மாதிரி ஒரு காம்பன்சேஷன் வச்சுருக்கான் ஆண்டவன். ஏண்டான்னா இது வைக்கலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? இவன் சொர்க்கமே கதின்னு கிடப்பான். இப்படி ஒரு காம்பன்சேஷன் வச்ச போது கூட அவன் ஓவராக அந்த சொர்க்க போகத்தில் ஈடுபட்டு அவன் திமிரு பிடிச்ச மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறான். துர்வாச முனிவர் கொடுத்த மாலையை சும்மா யானை காலில் கொடுத்து மிதிக்க வைக்கிறான். இப்படியெல்லாம் தப்பு பண்ணுறான்னு சொல்லித்தான் பகவான் என்ன பண்ணுறான், அரக்கர்களை படைச்சி விட்றான், ராட்சசர்களை படைத்து அவனுங்க சிவபெருமான்டையும் பிரம்மாக்கிட்டையும் தவம் பண்ணி பயங்கரமாக வரம் வாங்கி இந்த இந்திராதி தேவரை உதைக்கிறதுக்கு வரானுங்க. அப்படியும் அவன் திருந்துறதில்லை. இந்த மாயையினுடைய சக்தி எப்படிப்பட்டது என்றால், தன்னிடம் வந்து விழுந்தவனை அது அப்படியே ஆற்றின் சுழி இழுத்து கொள்வது போல இழுத்து கொள்ளும்.
மாயையிலே மயங்கி விடுகிறான். சாக்கடையிலே கிடக்கும் புழு தேவலோகத்து அமிர்தமென்று அந்த சாக்கடை நீரை நினைக்கும். அந்த புழுவை நீங்கள் ஒரு குச்சியால் எடுத்து, புழுவே உனக்கு உயர்ந்த பிறப்பு தருகிறேன், நீ எங்கள் வீட்டுக்கு வந்துடு, தலைவாழை இலை போட்டு நெய் சாதம் பருப்பு சாதம் தரேன்னா, ஐயோ என்னை விட்டுடு, என்னை சாக்கடையிலே விடு, இங்கே தான் எனக்கு இன்பமாக இருக்குன்னு சொல்லும். அது மாதிரி தான் மனிதர்கள் இந்த மாயா பிரபஞ்சத்திலே சிக்கி கொண்டவர்கள் மீண்டதில்லை, தேவலோகத்திலே மாட்டிக்கொண்டவர்கள் மீண்டதில்லை. ஆகவே இப்படி ஒரு ஜக்ஸ்டா பொசிஷன் வச்சுருக்கான் பகவான். அதை சொல்கிறாரு 32வது சாப்டரில் 76வது ஸ்லோகத்தில், நரகாம்ச்சைவ சம்பிரேக்ஷிய மகத்து துக்கம் அவாப்பியதே. நரகத்தில் நடக்கக்கூடிய பயங்கரமான கோரமான தண்டனைகளை பார்த்து தேவர்கள் நிம்மதியிழந்து தவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார், மரணப்படுக்கையிலே படுத்திருக்கிறவர்கள் விஷ்ணு தியானம் செய்தால் சகல பாவங்களும் போகும் அப்படிங்கிறார். நீ எவ்வளவு பாவமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் சாகிற நேரத்தில் கடவுளே என் பாவங்களை மன்னிச்சிரு, எனக்கு அடுத்த ஜென்மம் நற்கதியாக வரணும் அப்படின்னு நினச்சா, சாப்டர் 32 95வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், விஷ்ணோகோ ஸ்மிருதிஸ்தஸ்ய ஞானாத்து சர்வ பலப்பிரதா. விஷ்ணுவை எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை அப்படியே கண்ணை மூடி வாய் திறந்து பேச முடியாது. அந்த நேரத்தில் உடம்பெல்லாம் வலிக்குது, கை காலெல்லாம் தளர்ந்து போச்சு. அப்போது கண்களை மூடி பகவானை தியானிக்கிறவனுக்கு அவன் செய்த பாவங்கள் மலைமலையாக மன்னிக்கப்படுகின்றன என்று சொல்கிறார். அதுக்காக அவர் என்ன சொல்கிறார், அப்படி மரணப்படுக்கையில் இருக்கிற மனிதனுக்கு காதில் கேட்குற மாதிரி புருஷ சூக்தம் சொல்லணும் அப்படிங்கிறார். அந்த காலத்தில் வேதம் கற்ற பிராமணர்கள் புருஷ சூக்தம் சொல்லுவார்கள். இந்த காலத்தில் சிடி இருக்குது, கேசட் இருக்குது, விஷ்ணு சகஸ்ரநாமம், புருஷ சூக்தம், இந்த மாதிரி பகவத் நாமாவை பற்றிய ஒலி காதில் விழும்படி பண்ணினா அவங்க போக்கே மாறிடும், நரகத்துக்கு போக வேண்டியவங்க நல்ல கதி அடைவாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் யமனுடைய பட்டணத்தை பற்றி சொல்கிறார். இங்கிருந்து போகிற பாவிகளுக்கு தான் அது பார்க்க பயங்கரமாக இருக்கும். யமனுக்கு வேண்டியவர்களுக்கும் அது ரொம்ப உல்லாசபுரியாக இருக்கும்ன்றார். அது அழகானது, அலங்காரமானது, பெரிய பெரிய தெருக்கள் உடையது. தீயவர்களுக்கு தான் அது கோரமாக காட்சி அளிக்குமா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாருங்க, என்னென்னா அந்த யமலோகத்தில் யமப்பட்டினத்தில் ஆன்மீக சொற்பொழிவுகள் நடக்குமா, உபன்யாசங்கள் நடக்குமா. சில பேர் நினைக்கலாம் இந்த பூமியில் தான் அங்கங்கே உபன்யாசம்னு மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம்னா அங்கேயும் விரட்டி விரட்டி உபன்யாசம் பண்ண வகை போட்டிருக்கே அப்படின்னு. அங்கே பெரிய பெரிய ஞானிகள் ரிஷிகள்லாம் இந்த சத்து விஷயங்களை பேசுவார்களாம். என்னென்னு, இந்த யமலோகத்தில் இந்த ஆத்மா ஏன் இவ்வளோ கஷ்டப்படுது, ஏன் இவ்வளோ தண்டனை அனுபவிக்குது அப்படின்னு சொல்லி, உணவு கட்டுப்பாடு இல்லாமல், அடுத்தாப்பில் சேர்க்கை கோளாறு, வாழ்க்கை சரியில்லை, பெரியவங்க பேச்சை கேட்குறது இல்லை என்று அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அங்கே ஆன்மீக சர்ச்சைகள் நடக்குமா யமலோகத்தில். வியாக்கியானை விவிதைகி யுக்தா, விதவிதமான உபன்யாசங்களால் கூடியது யமலோகம் அப்படிங்கிறார். யமதர்மராஜன் இருக்கிறானே, அவன் பெரிய ஞானிங்க. அவன் மீசை வச்சவன், கையில் கதை வச்சவன் உதைப்பாங்கிற மட்டும்தான் நமக்கு தெரியும். யமனை மாதிரி ஒரு ஞானி நீங்கள் பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? பாவம் செய்கிறவர்களை தண்டித்து அவனுக்கே பாவத்தை கண்டா பயம், நமக்கு வேணாம்பா இந்த வம்பு என்று நினைப்பான். ஆகவே பெரிய பெரிய ஞான விஷயங்களையெல்லாம் யமனிடம் போய் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க.
நீங்கள் உபனிஷதங்கள் படிச்சிங்கன்னா நச்சிகேதஸ் வரலாறு இந்த மாதிரி சில செக்ஷன்ஸில் யமன் ரொம்ப பெரிய ஞான விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறான். பஞ்சபாண்டவர்களில் மூத்தவருக்கான தர்மன் யுதிஷ்டிரன், அவன் யார் மகன்? யமனுடைய மகன். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு யக்ஷன் போல இருந்து தன் மகனை தர்மனை பல கேள்விகள் கேட்டு சோதனை பண்ணுறான் யமன். தர்மசாஸ்திரங்களை அவன் அறிந்தது போல யாரும் அறிய மாட்டார்கள். அவ்வளோ பெரிய ஞானி அவன். ஒரு வரலாறு கூட உண்டு. என்னென்னா, ஒரு அரசன் போனான் ஒரு தடவை யமனை பார்க்குறதுக்கு. அந்த அரசன் எதுக்கு போனான்னா, அந்த காலத்தில் ராஜாக்கள் யோக மகிமையிலே பல திறமைகள் உள்ளவர்களாக இருந்தார்கள். ராமனுடைய தகப்பன் தசரதன் இருக்கானே, அவனுக்கு ஏன் தசரதன் பேராச்சு? அவன் ரதமானது திசைகளிலும் 10 திசைகளையும் போகுமா. இங்கே முக்கிய திசைகள் 4, உபதிசைகள் 4, 4 + 4 8, மேல் திசை அதுக்கு தலைவன் துருவன், பாதாளம் கீழ் திசை ஆதிசேஷன். ஆக 8 + 2 10 திசையிலையும் அவன் ரதம் போகுமா. அவ்வளவு ஒரு சக்தி அவனுக்கு இருந்தது. அதனால தான் அவன் தசரதன்னு பேர். 10 திசைகளிலும் போன ரதமுடையவன். இப்போது ஒரு ராஜா இந்த மாதிரி யமனை பார்க்க போனான். அப்போ ஏதோ சில டிஸ்கஷனுக்காக போயிருக்கான். அப்போ இந்த நரக வேதனையெல்லாம் பார்த்துட்டு, ஐயா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவங்களை போட்டு இந்த உதவ ஒதுக்கிறியா அப்படின்னு அந்த ராஜா யமனை கேட்டானா. அதுக்கு யமன் சொன்னான், நீ வந்த வேலையை பாரு, நீ என்னை பார்த்து பேசுகிறதுக்கு வந்திருக்க, என்கிட்ட பேசிட்டு நீ பாட்டுக்கு போ. இது என்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன், என்னுடைய டிபார்ட்மெண்ட். பண்ணாத அக்கிரமங்கள் பண்ணிவிட்டு இங்கே உதவாங்கிறான். அவனை பற்றி உனக்கு என்ன அக்கறை அப்படின்னானா. ஐயோ, நான் யமனுடைய தண்டனைகளை பற்றி படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இவ்வளோ மோசமாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. எனக்கு மனசு கேட்கல. நான் நிம்மதியாக போய் நான் நாட்டில் என்னுடைய கடமைகளை பார்க்க முடியும்? இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே இந்த ஜனங்கள் அப்படின்னானா. அதுக்கு யமன் சொன்னால், கஷ்டப்படுறானோ அதுக்கேற்ற மாதிரி பாவம் பண்ணியிருக்கான் போன ஜென்மத்தில். ஒருத்தன் பண்ண ரெக்கார்டு நான் படித்து காட்டட்டுமா? எவ்வளவு மகா அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கான் தெரியுமா ஒருத்தனும்? எத்தனை கொலை, எத்தனை கற்பழிப்பு, எவ்வளவு கொள்ளை, எவ்வளவு ஈவிரக்கமற்ற வாழ்க்கை வாழ்ந்திருக்கான். அவனை இந்த மாதிரி போட்டு அறுக்காமல் என்ன செய்ய சொல்கிற பிறகு அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ இந்த ராஜா சொல்கிறான், இருக்கட்டையா, நான் உன்னை குற்றம் சொல்லலை, நீ செய்கிறது ரைட்டு தான். இப்போ நான் கேட்குறது என்ன தெரியுமா? நான் என்ன செய்தால் இந்த அத்தனை பேரையும் நரகத்திலிருந்து விடுதலை செய்ய முடியும்? இத்தனை பேரும் தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். என்னது, இத்தனை பேரையும் நீ விடுவிக்க போறியா? இது உன்னால் முடியுமா? என்னையா இது? எவ்வளோ பேருடைய கர்மா இங்கே பொங்கலாகிக்கிட்டு இருக்கு. நீ ஒருத்தன் எப்படி இவ்வளோ பேரையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னா, இல்லை ஏதாவது ஒரு வழி இருக்கும், யோசிச்சுப்பார் அப்படின்னா. உன்னை யமன் அப்படி கண்ணை மூடி யோசித்தான். நான் சொன்னால், நீ ரொம்ப புண்ணியமான வாழ்க்கை வாழ்ந்திருக்க, ஏகப்பட்ட புண்ணியங்கள் பண்ணியிருக்க, நிறைய யாகங்கள் பண்ணியிருக்க, தானம் பண்ணியிருக்க, தர்மம் பண்ணியிருக்க. உன் புண்ணியங்கள்லாம் கணக்கில்லாதவை. நீ உன் புண்ணியங்களை பூரா இங்கே கஷ்டப்படுற ஆத்மாக்களுக்கு தானமாக கொடுத்துட்டீன்னா நான் இவங்களெல்லாம் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொன்னான். சரி, நான் கொடுத்துட்றேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச புண்ணியத்தை பூரா கொடுத்துட்றேன், இவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் நீர்தாரை வார்த்து, என் புண்ணியம் பூரா இவங்களுக்கு போகட்டும், இவங்கெல்லாம் வெளியேறணும்னு எல்லாம் போயிட்டாங்க, நரகத்தை விட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்த பிரச்சனை யமனுக்கு என்னென்னா, இவன் இந்த மன்னன் தான் கடன்பட்டிராத யாரோ ஜீவாத்மாக்கள், 11 ஜீவாத்மாக்களுக்கு தன் புண்ணியத்தை பூரா தானம் பண்ணி காப்பாற்றிருக்கான். அது அவன் வேலையே இல்லை, கருணையினாலே செஞ்சுருக்கான். அது ஒரு புண்ணியம் தானே. அந்த மனசு யாருக்கு வரும்?
இப்போ நீ பண்ண புண்ணியத்தை பூரா எனக்கு கொடுத்துருன்னு யாராவது கேட்டால் கொடுப்பீங்களா நீங்கள்? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சனிக்கிழமை அர்ச்சனை பண்ணியிருக்கேன், பிச்சைக்காரனுக்கு சோறு போட்டிருக்கேன், நான் எப்படி என் புண்ணியத்தை கொடுப்பேன்? அப்படி தானே சொல்லுவோம் நம்ம. ஆனால் இவன் கொடுத்துட்டானே இறக்கத்தினால. இப்போது இவனுக்கு என்ன சன்மானம், இவனுக்கு அடுத்த ஜென்மா எப்படி கொடுக்கறது, இவனுக்கு என்ன ப்ரமோஷன் அப்படின்னு அவன் இப்போ நம்ம ஐபிசி மாரி அவன் புக்கு வச்சுருக்கான். லா புக்கை புரட்டி பார்த்தா அந்த மாதிரி செக்ஷனே இல்லை. இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி செய்யலை, இவன் தான் செஞ்சுருக்கான். உடனே பகவானே நான் என்ன செய்வேன், ஏன் தான் இவன் வந்தானோ நம்ம நரகலோகத்துக்கு, என் அட்மினிஸ்ட்ரேஷனே அப்செட் ஆகி போச்சு, இப்போ நான் என்ன செய்கிறதுனே தெரியல எனக்கு அப்படின்ன போது ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் கருடன் ஓட்டி வர வைகுண்டத்தேரிலே வந்தான். வந்து யமனை பார்த்தான். அந்த கவலை உனக்கு வேண்டாம். அந்த மன்னனை பார்த்து, அப்பா இந்த தேரில் நீ ஏறுவாயாக, நீ இருக்க வேண்டிய உலகம் இதல்ல, இந்த 14 உலகங்களும் அல்ல, என்னுடைய உலகத்துக்கு வா, முடிவில்லாத அந்த மோட்ச உலகத்துக்கு வா, அதுதான் உனக்கு ஏற்ற இடம். அதுக்கு குறைஞ்சு உனக்கு கொடுக்கறதுக்கு சன்மானமே இல்லை, உன்ன மாதிரி மனசு யாருக்குப்பா வரும் என்று அவனை ஏற்றுக்கொண்டு போனான் என்று ஒரு வரலாறு இருக்கிறது. அப்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞானத்தை பற்றி சொன்னேன், அங்கே ஞான உபன்யாசங்கள் நடக்குங்கிறதுக்காக சொன்னேன் இவ்வளவோ. இப்போ யமனுடைய அசிஸ்டண்ட் சித்திரகுப்தன் இருக்கிறானே, அவனுக்கு தனி அரண்மனையாம். அந்த அரண்மனையில் பார்த்தா அழகான ஓவியங்கள், விளக்குகள், அலங்காரங்கள் எல்லாம் இருக்கும். அவன் என்னடா செஞ்சுக்கிட்டு இருப்பானா, எந்நேரமும் பார்த்தா கால்குலேஷன் போட்டுகிட்டே இருப்பானா. இவனுக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சு, இவனுக்கு ஆயுசு முடிகிறதுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்குது, இவனுக்கு முடிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு எந்நேரம் பார்த்தாலும் வருஷம் மாதம் தேதின்னு கால்குலேஷன் போட்டுகிட்டே இருப்பானான். அப்போது அவனை சுற்றி வேறு சில அரண்மனைகள் இருக்குமா. அந்த அரண்மனைகள்லாம் யாரோட அரண்மனைகள்றான்னா, ஒரு அரண்மனை ஃபீவருக்கு, ஜுரத்துக்குன்னு ஒரு அதிதேவதையா, அதுக்கு ஒரு அரண்மனை. சூல நோய், அதுக்கு அதிதேவதை, அதுக்கு ஒரு அரண்மனை. குஷ்டத்துக்கு ஒரு அரண்மனை, குன்மத்துக்கு ஒரு அரண்மனை, அஜீரணத்துக்கு ஒரு அரண்மனை, காலராவுக்கு ஒரு அரண்மனை, கேன்சர் புற்றுநோய்க்கு ஒரு அரண்மனை, தலைவலிக்கு ஒரு அரண்மனை, பெராலிசிஸுக்கு ஒரு அரண்மனை. இப்படி எல்லா நோய்களுக்கும் ஒரு அரண்மனை. அந்தந்த நோய்களுக்கு அதிதெய்வங்கள் அங்கே இருக்குது. எதுக்கு அப்படின்னு சொன்னால், அவன் சித்திரகுப்தன் லெஜரை பரட்டி பார்த்து இவனுடைய பாவ கணக்குப்படி இவனுக்கு இன்டைஜஷன் வரணும் அப்படின்னா, பேலஸ் நம்பர் 3 இந்தய்யா இந்த அட்ரஸுக்கு உன் வேலையை காட்டு அப்படின்னா உடனே அவனுக்கு வயிற்று வலி வந்துடும். அந்த மாதிரி அவரவருக்கு நோய்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கலாம். அப்படி அவர் சொல்கிறாரு, கிருதயுகத்தில் பாவம் போகிறதுக்கு தவம் காரணமாக இருந்தது, திரேதா யுகத்தில் ஞானம் காரணமாக இருந்தது, துவாபர யுகத்தில் யாகங்கள் செய்து தப்பித்தார்கள். ஆனால் கலியுகத்திலே தப்பிப்பதற்கு சுலபமான வழி தானம்ங்கிறார். நீ ஒரு 10 ரூபா சம்பாதிச்சின்னா 1 ரூபா தானம் பண்ணு. அவரவர் தன்னுடைய வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி தானத்துக்கென்று ஒதுக்கியாக வேண்டும். 1% ஒதுக்க வேண்டும். இப்போ 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவன் 1% ஒதுக்கிடுவான், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் ஒரு மாதத்துக்கு 1 கோடி சம்பாதிக்கிறவன் 1% ஒதுக்குனா தொகை எங்கேயோ போய் நிற்கும், அவனுக்கு மனசு வராது. ஆனால் ஓரளவு அவன் ஒதுக்கணும், அப்போ தான் அவன் தப்பிச்சான், இல்லைன்னா மாட்டிக்குவான். இப்போது பூமியில் தானம் கொடுக்கிறவர்களுக்கு அங்கே யமலோகத்தில் ரொம்ப சிறந்த வரவேற்பு இருக்குதான். இந்த மகன் தகப்பனை நினச்சி தானம் கொடுத்தான்னா தகப்பன் புத் என்ற நரகத்திலிருந்து விடுபடுகிறான். புத் நரகாத் திராயத்தே இது புத்திரகா. புத்திரன் அவனுக்கு பேர் வந்த காரணம் என்னென்னா, புத் என்ற நரகத்தில் தகப்பன் விழாதபடி பண்ணுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது யாருமே இறந்து போன ஒருத்தருக்கு பிண்டம் தரலை, சிராதம் பண்ணலை, தர்ப்பணம் பண்ணலைன்னா அவர்கள் ஆவியாகவே அலைந்து கொண்டிருப்பார்கள், முடிவில்லாத காலம் அலைந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்றார்.
அப்புறம் சொல்கிறார், இறந்த பிணம் இருக்க, அந்த பிணத்தினுடைய கைகளை துணியினால் கட்டணுமா, கால் ரெண்டையும் துணியினால் கட்டணுமா. அப்படி இல்லாமல் கை ரெண்டும் இப்படி கிடக்கு, கால் ரெண்டும் அப்படி கிடக்குன்னா பேய் பிசாசங்கள் வந்து அந்த உடலை பிடிக்கும், அந்த ஆத்மா அதனால் பாதிக்கப்படும். அதனால் கை ரெண்டையும் சேர்த்து கட்டணும், உயிர் போனவுடனே இந்த வேலையை செய்யணும் என்று அவர் சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார், ஒரு கிராமத்தில் ஒரு பிணம் இன்னும் எடுக்காமல் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த பிணம் எடுக்கிற வரை அந்த ஊரில் அந்த குடும்பத்தோடு சம்மந்தப்பட்டவங்களும் சரி, சம்மந்தப்படாதவங்களும் சரி, குடிக்கிறது, கூத்தாடுறது, வெத்தலை போடுறது, சாப்பிட்றது, ஆண் பெண் உடல் உறவில் ஈடுபடுறது, இதெல்லாம் கூடாது. எப்படியும் சாயந்தரத்துக்குள்ளே எடுத்துருவாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த தானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், அமையாதவங்களுக்கு என்ன வேறு வேலை, எப்போ பாரு தானம் பண்ணு தானம் பண்ணுன்னு. சம்பாதிக்கிறவனுக்குலாம் தெரியும் இந்த கஷ்டம் என்னென்னு. பணம் சம்பாதிக்கிறது லேசாக இருக்கா, எடுத்துக்கொடுன்னா அவன் தலைவிதி அவதிப்படுறான் வறுமையில், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா. அவங்கள பற்றி சொல்கிறாரு பெருமாள். என்ன சொல்கிறார், 36வது சாப்டரில் 34வது ஸ்லோகத்தில் நல்லா கவனிங்க. திருட்டுத்தனமாய் எவனோ ஒரு கள்ள புருஷனுக்கு பிறந்த தன் மகனை தன் கணவன் தன் மகன் என்று எண்ணி கொஞ்சும்போது அந்த மனைவி ரகசியமாக எப்படி மனதுக்குள்ளே சிரித்து கொள்வாளோ, அதுபோல தானம் பண்ணாமல் பணத்தை பொத்தி பொத்தி பெட்டியில் வைத்து பூட்டுகிறவர்களை பார்த்து பூமாதேவி சிரிக்கிறாள். நான் சொல்கிறது புரியுதா என்னென்னு? ஒரு மனைவி சோரம் போயிட்டான், கணவனுக்கு துரோகம் பண்ணி ஒரு கள்ள புருஷனோட படுத்திருந்து அவங்ககிட்ட பிள்ளை வாங்கிட்டான், திருட்டு பிள்ளை பிறந்துருச்சு. ஆனால் கணவன் வந்து தான் பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான், அது அவனுக்கு உண்மை நடந்தது தெரியாது. அந்த பிள்ளையை தன் பிள்ளை என்று என் வம்சத்தை விளக்க வந்த விளக்கே அப்படின்னு தூக்கி வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து அவன் மனசுக்குள்ளே இருக்கேன், அது அவனுக்கு பிறந்தது இவனுக்கு தெரியாது அப்படின்னு வச்சிருப்பா இல்லையா. அது மாதிரி தானம் பண்ணாமல் பணத்தை கருமித்தனமாக பெட்டியில் வச்சு பூட்டி இது ஏன் பணம்னு நினச்சிக்கிட்டு இருக்கான்ல, இவனை பார்த்து பூமாதேவி சிரிக்கிறாளாம். அட பைத்தியக்காரனே, எந்த பணமும் யாருக்கும் சொந்தம் இல்லைடா, எல்லாம் ஆண்டவனுக்கு சொந்தம். நீ இதை இவ்வளோ உரிமை கொண்டாடுற, நாளைக்கு நீ தான் நரகத்தில் கஷ்டப்பட போகிற. ஐயோ தானம் பண்ணாமல் போனோமே, கையில் காசு இருந்தபோது அதை அவைல் பண்ணி தானம் பண்ணியிருந்தா இப்போது தண்டனை இருக்காது, நல்ல ஒரு புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். போச்சு வச்சு பூட்டி நம்ம என்னத்தை கண்டோம் அப்படின்னு சொல்லி நீ தான் வருத்தப்பட போகிற என்று பூமாதேவி சிரிப்பாளாம். அப்புறம் சொல்கிறாரு, அயோத்தியா, மதுரா, காசி, காஞ்சிபுரம் முதலிய திவ்யக்ஷேத்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஊரில் இறக்கிறவர்கள் மறுபடி பிறக்கிறதில்லை. சில ஊர்களுக்கு இப்படி ஒரு மகிமை உண்டு, அவங்களுக்கெல்லாம் மோட்சக்ஷேத்திரம்னு பேர் அந்த ஊர்களுக்கு. சில ஊர்களில் இறக்கிறவர்கள் மறுபடி பிறக்க மாட்டார்கள், அந்த ஊர் மகிமை அது. அதனால் கடைசி காலத்தில் அந்த மாதிரி க்ஷேத்திரங்களில் போய் இருக்கணும், ஸ்ரீரங்கத்தில் ஒரு குடிசையாவது கட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 106 திவ்யதேசங்கள் இருக்கே, அந்த 106 திவ்யதேசங்களில் இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் அந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த ஊரில் இருக்கிறதே ஒரு பெரிய புண்ணியம். அங்கே இறந்தீங்கன்னா உங்கள் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. சாகும்போது ஹரிஹரி என்றோ கிருஷ்ணா என்றோ சொல்லுகிறவன் நற்கதி அடைகிறான். சாகிறப்ப கடைசியாக ஹரிஹரின்னு மனசுக்குள்ளேயாவது சொல்லிட்டான்னா, ஆனால் சொல்ல தோணாது. அந்த நேரத்தில் என்ன தோணும்னா, ஐயோ என் பொண்ணை கட்டி கொடுக்காம சாகிறேனே, அல்லது அந்த மூலையில் வச்சுருக்கிற புதையலை பற்றி யார்ட்டையும் சொல்லலையே, இத்தனை பேர்கிட்ட கடன் கொடுத்துருக்குறமே, அந்த விவரம் என் பையனுக்கு தெரியாதே, இப்படித்தான் நினப்பு வருமே தவிர ஹரியை பற்றி யாருக்கு நினப்பு வருது? ஆனால் அப்படி நினப்பு வந்து ஹரிஹரி என்றாலோ கிருஷ்ணனுடைய நாமத்தை சொன்னாலோ அவன் நற்கதி அடைகிறான். அப்புறம் சொல்கிறாரு, பொதுவாகவே வாழ்க்கையில் அன்றாடம் துளசி வணக்கம் பண்ணுகிறவர்களுக்கு நற்கதி எளிதில் கிடைக்குங்கிறார். நம்ம நாட்டில் அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் துளசி மாடம் வச்சுருப்பாங்க, டெய்லி துளசிக்கு விளக்கேற்றி கும்பிடுவாங்க. அந்த துளசி வணக்கம் பண்ணுகிறவர்களுக்கு பாவங்கள்
அணுக மாட்டா, அவர்கள் எளிதாக நற்கதி அடைவார்கள்னு சொல்கிறார். இப்போ அடுத்த யூடியூப் வந்து இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ளே துளசி மகிமை தான் போட போகிறேன். அதில் துளசியை பற்றி நான் முழு விவரம் 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன். அதை கேட்டு பாருங்கள், அதில் உங்களுக்கு துளசி மகிமை எல்லாம் புரியும். இதில் 38வது சாப்டரில் 11வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், துளசி தகத்தே பாப்பம் ரிணாம். துளசியானது மனிதர்களுடைய பாவத்தை பொசுக்குகிறது என்றார். இப்போ இறந்தவங்க உடம்பு இருக்க, அதில் ஒரு துளசி கட்டையோ ஒரு துளசி இலையோ போட்டு எரித்தா அந்த பாவங்கள்லாம் போயிடுமா. துளசி சம்பந்தம் என்பது மனிதருடைய பாவங்களை போக்குவது. அதுக்கு தான் வந்து பெருமாள் கோயிலில் திருத்துழாயின்னு சொல்லி துளசி கொடுக்குறாங்க. அதை நம்ம வாங்குகிற மாதிரி வாங்கி அப்படி விட்டு நினச்சிட்டு இதையவன் திம்பான், வாயில் வச்சா காருது உரைக்குது அப்படின்னு தூக்கி போட்டு போகிறோம். காய்ந்து போன துளசி இலையை மிதிக்கிறவன் நரகத்துக்கு போவான்னு சொல்லியிருக்கு. துளசியை காலில் போட்டு மிதிக்கக்கூடாது, பிறர் காலில் மிதிக்கும்படி தரையிலையும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒன்றும் அக்னியில் போடணும், இல்லை சமுத்திரத்தில் போடணும், இல்லை நதியில் போடணும். அவ்வளோ உயர்ந்த ஒரு தெய்வம் துளசி. அப்புறம் சொல்கிறார், தினம் ஒரு கை அன்னம் தானம் கொடுக்குறவன் சொர்க்கம் அடைகிறான். ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி சாதம் நம்ம குடும்பம் இல்லாத ஒருத்தருக்கு இந்தா சாப்பிட்டு போ அப்படின்னு ஒரு கை சாதம் தானம் கொடுத்தாலும் போதுமா, அவனுக்கு சொர்க்கம் கூட கிடைக்கும். ஒரு வருஷம் கண்டினியூஸாக ஒருவனுக்கு அன்னதானம் கொடுத்தாள். இப்போ நமக்கு சம்மந்தம் இல்லாத, நமக்கு உறவினர் இல்லாத யாரோ ஒருத்தன் அவன் மேலே இறக்கப்பட்டு ஒரு வருஷம் டெய்லி அவனுக்கு நம்ம சாப்பாடு போட்டால் என்ன ஆகும்னா, அவன் அந்த ஜென்மத்திலே செய்த எல்லா பாவங்களும் தீர்ந்து போகின்றான். ஏன்னா ஒரு வருஷம் ஒருத்தனுக்கு சோறு போடுறதுக்கு நமக்கு மனசு வராது. ஏன்னா மிஞ்சி போனால் நம்ம அண்ணன் மகன், தம்பி மகன், மாமன் மகன், இந்த மாதிரி உறவினருக்கு போடுவோம். போட்டுட்டு ஒரு வேளை சோறு போட்டுட்டு 10 வேளை சோத்துக்கு சமமான வேலை வாங்கிடுவோம். அப்படி இல்லாமல் தானம் பண்ணும்போது வேறு எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் தானம் பண்ணணும். அப்புறம் சொல்கிறாரு, குடிக்கிற தண்ணீர் கிடைக்காத இடத்திலே நீர் தானமோ நீர் தொட்டியோ செய்தால் அது பெரிய புண்ணியம், அவன் மறுஜென்மத்தில் ராஜாவாவான்னு சொல்லியிருக்கு. இப்போது குடிக்கிற தண்ணி கிடைக்காத ஒரு இடம், அக்கம் பக்கம் தண்ணியே கிடைக்கல, அங்கே வந்து ஒரு நீர் பந்தல், ஒரு வாட்டர் டேங்க் அப்படி ஏற்பாடு பண்ணால் அது பெரிய புண்ணியம். அதுவும் குறிப்பாக வைகாசி மாதம் வெயில் சுட்டு எரிக்கும், சித்திரை வைகாசியில். அப்போது எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கும்படி பண்ணணும், அது பெரிய புண்ணியம். குடிக்கிற தண்ணி உள்ள குளம், கிணறு இவை ஏற்பாடு செய்வதும் பெரிய புண்ணியமாகும். அப்புறம் அடுத்த பாயிண்ட் சொல்கிறாரு, திருமணம் நடக்கும்போது சாவு நடந்தால் யாருக்கும் தீட்டு இல்லைங்கிறார். ஒரு கல்யாணம் பேசி முடிவு பண்ணி நாளைக்கு கல்யாணம் பத்திரிக்கை அடித்து ஊருக்கெல்லாம் கொடுத்தாச்சு. பொழுது பிடிஞ்சால் கல்யாணங்கிற போது இன்றைக்கி சாயந்தரம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு நெருக்கமான இரத்த உறவு, இதை விட நெருக்கம் இருக்க முடியாது. அப்படி ஒரு உறவினர் இறந்து போனால் அது தீட்டு இல்லை, இதுக்காக கல்யாணத்தை நிப்பாட்டாதீங்கன்றார். அது மட்டும் இல்லை, அந்த கல்யாண சாப்பாடும் தீட்டு இல்லை, எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறார். அது வந்து 39வது சாப்டரில் 10வது ஸ்லோகத்தில் இருக்குது. அப்புறம் 38வது சாப்டரில் 40வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, அநாத பிரேத சம்ஸ்காரக கோட்டி யஜ்ஞ பலப்பிரதக. இப்போது நமக்கு முன்பின் தெரியாத யாரோ ஒரு மனுஷன் செத்து கிடக்கிறான், அநாத பணம். அந்த பணத்துக்கு சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அந்த பணத்துக்கு ஒரு இறுதிச் சடங்குகள் செய்து அதை வந்து உருப்படியாக மயானத்துக்கு எடுத்துகிட்டு போய் எல்லா காரியமும் பண்ணினா அது எவ்வளோ பெரிய புண்ணியமாக கோடி யாகம் செய்த பலம் கிடைக்கும். ஒரு யாகம் பண்ணுறதுக்கு எத்தனையோ லட்ச ரூபா, எவ்வளவோ விஷயங்கள் ஒன்று சேரணும், அப்போ தான் அது நடக்கும். கோடி யாகங்கள் செய்த புண்ணியம் கிடைக்கும். ஏற்கனவே சில பேர் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் செய்துக்கிட்டு இருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ரொம்ப பெரிய புண்ணியம். அநாத பிரேத சம்ஸ்கார கோடி யஜ்ஞ பலப்பிரத. இப்போது இந்த சாவிலே முன்பே சொன்னேன் துர்மரணம்னு,
விலங்குகளால் கொல்லப்படுதல், கொலை செய்யப்படுதல், கொடிய வியாதியால் செத்து போகிறது. சில பேர் குஷ்டரோகம் சாகுறாங்க, சில பேர் குன்மத்தில் சாகுறாங்க, சில பேர் கேன்சரில் சாகுறாங்க. இந்த மாதிரி கொடிய வியாதியால் சாகுறாங்க. தற்கொலை பண்ணி செத்து போகிறாங்க, தண்ணியில் மூழ்கி செத்து போகிறாங்க, மலையிலிருந்து விழுந்து செத்து போகிறாங்க, இடி இடித்து செத்து போகிறாங்க, ஒரு கட்டடம் சரிஞ்சு விழுந்து செத்து போகிறாங்க. இதெல்லாம் துர்மரணம்னு சொல்கிறதுங்க. இதுக்கு என்ன சாந்தின்னா நாராயண பலின்னு ஒன்று இருக்குது. அந்த நாராயண பலிங்கிறது பெருமாளை குறித்து செய்யப்படுவது. அது செஞ்சிட்டா அது சாந்தி ஆகிடும், அந்த ஆத்மா நற்கதி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. துர்மரணங்கள் ஒரு ஆத்மாவினுடைய மிகுந்த பாவத்தின் விளைவாக ஏற்படுவது. ஒரு மனுஷனுக்கு ஏன் துர்மரணம் ஏற்படுது, அது ஜாதகத்தை பார்க்கும்போதே சொல்லிடுவாங்க. 8ஆம் இடம் மரணத்துக்குரியது, அது 8க்குரியவன் ரொம்பவுமே காயப்பட்டிருக்கான் அப்படின்னு சொன்னால் இது துர்மரணம் தான் வரும் அப்படின்னு. ஒரு செய்தி என் காதில் விழுந்தது. ஒரு பிரபலமான ஜோதிடர் இவர் கத்தியால் குத்தி கொல்லப்படுவார், துர்மரணம்னு முதலே சொல்லிட்டாங்க. அதனால் அந்த பாவத்தை யாராவது வாங்கிக்குவாங்கன்னு சொன்னால் நான் எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்க தயார்னு சொல்லி அது சில பிராமணர்கள் அவங்களுக்கு பெருந்தொகை பணம் கொடுத்து அப்படியும் அவருக்கு கத்தி குத்து விழுந்தான் செத்து போனார், அந்த கர்மம் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மிகுந்த பாவத்தின் விளைவாக தான் அந்த மாதிரி துர்மரணம் வருது. அதுக்கு சாந்தி எம்பெருமான் தான் அப்படின்னு சொல்லி நாராயண பலின்னு அதனுடைய விவரம் அடுத்தடுத்து நான் பின்னால் சொல்கிறேன். அப்புறம் யார் செத்தால் யாருக்கு எத்தனை நாள் தீட்டு அப்படின்னு ஒன்று உண்டு. இப்போ அப்பா செத்தா மகனுக்கு எத்தனை நாள் தீட்டு, தாத்தா செத்தா எத்தனை நாள் தீட்டு, பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல சாவு வந்தால் எத்தனை நாள் தீட்டு, இந்த விவரம்லாம் சொல்கிறாரு, நீளமாக சொல்கிறாரு. இந்த பிரேத காண்டம் முழுக்க இது ஏதோ கிளாக் டேபிள்ஸு மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டீட்டெயில்டாக நுட்பமாக சொல்கிறாரு. என்ன வருத்தத்துக்குரிய விஷயம்னா இந்த சாஸ்திரமெல்லாம் வர அழிஞ்சிக்கிட்டு வருது. இதை படித்து இதை நடைமுறைப்படுத்த வேண்டியவர்களே கூட இது வேண்டாம் அப்படின்னு விடக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை கலியுக மகிமையினாலே ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் இதனுடைய கனாகனம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதை பற்றி பெருமாள் எப்படியெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஐயோ இது ராமாயணத்தை ஊராக சொல்கிறத விட, மகாபாரதத்தை ஊராக சொல்கிறத விட, பகவத்கீதையை ஊராக சொல்கிறத விட இந்த கருட புராணத்தை எல்லாருக்கும் சொன்னால் தேவையில்லை போல் இருக்கே, இதில் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் என்கிற மாதிரி நம்ம நினைக்கிறாப்புல இருக்குது. அதனால தான் பெருமாள் இதை ஒரு ஸ்பெஷல் டாப்பிக்காக எடுத்து கருடன்கிட்ட சொல்கிறார். அதில் மரணத்தில் நமக்கு இவ்வளவு செய்தி அடங்கியிருக்கா என்று நமக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. செத்தப்பின் வரக்கூடிய வாழ்வை பற்றி உலகத்தில் எந்த நாட்டுக்காரனும் இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணதில்லை. உலகத்தில் எந்த நாட்டுக்காரனும் இந்த மாதிரி சாஸ்திரங்களை எழுதினதும் இல்லை, படித்ததும் இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க, இறைவன் திருவடி அடைவதற்கு என்ன வழி அப்படி சொல்லுவாங்களே தவிர, அதில் சாவுன்னு போட்டால் அதில் சப்டிவிஷன் 1, சப்டிவிஷன் 2, சப்டிவிஷன் 3 எத்தனை கேட்டகரி இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் எத்தனை விதமான சாந்திகள் சொல்லியிருக்கு. இவ்வளவும் இந்த நாட்டில் ஒரு காலத்தில் செஞ்சுருந்துருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்குற போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பழைய புராணங்களில் நம்ம இது மாதிரி கதைகள் நிறைய படிக்கிறோம். ஒரு மனிதன் இன்னாருக்கு இந்த சாந்தி பண்ணியிருந்தனால அந்த ஆத்மா நற்கதி அடைந்தது அப்படின்ற கதை எக்கச்சக்கமாக இருக்குது. ஆகவே இறந்த மற்றவர்களுக்காக இருக்கிறவர்கள் செய்யலாம், இருக்கிறவர்கள் தமக்காக தாம் இறந்த பிறகு தாம் நற்கதி அடைவதற்காக இப்பொழுதே செய்யலாம். தர்மம்தான் எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு பரிகாரம் என்பதை உணர வேண்டும். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்தடுத்த பாகங்களிலே பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன்னாராயணன்.